வெல்கம் டு ஆல் தி ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஜூன் கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். வீரகாசை எந்த மாநிலத்தின் நடனம்? கர்நாடகா. தெய்யம் மற்றும் தெடம்பு நிறுத்தம் எந்த மாநிலத்தின் நடனம்? கேரளா. கிரிடா மற்றும் தெர்தாலி எந்த மாநிலத்தின் நடனம்? மத்திய பிரதேசம். கௌரிச்சா மற்றும் தங்கரி கஜா எந்த மாநிலத்தின் நடனம்? மகாராஷ்டிரா. ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய பழங்குடியினர் பக்கர்வால், பால்டி, மோன், புரிக்பா, சிப்பி, சாங்பா மற்றும் குஜ்ஜார். லால் பகதூர் சாஸ்திரி 1966ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. வல்லபாச்சாரியாரோட இன்னொரு பெயர் அச்சுனத பாத்ரா. வல்லபாச்சாரியார் சுத்த அத்வைத்தம் அப்படிங்கிற தத்துவத்தை நிறுவியிருக்காங்க. கன்கரண்ட் லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு மெத்தடை ஆஸ்திரேலியா நாட்டில இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். 9வது ஐந்தாண்டு திட்டம் 1997 இருந்து 2002 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. இந்திய அரசியலமைப்பு பகுதி 9ல ஆர்டிகிள் 243 இருந்து 243 பஞ்சாயத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. கோயா கழகம் 1879 இருந்து 1880 வரைக்கும் ஒடிசா மற்றும் ஆந்திரால டோமோடோரா தலைமையில நடந்துச்சு. ஆந்திர பிரதேசத்துல கொண்டாடக்கூடிய பண்டிகை ஸ்ரீராம நவமி, பீஷ்ம ஏகாதசி. கேசவ் சந்திரசென் இந்தியன் மிரர் மற்றும் மாம் போதினின்னு சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. ஆயுஷ்மன் சதாகர் திட்டம் அக்டோபர் 19, 2020 அறிமுகமாச்சு. பிரதான் மந்திரி வய வந்தன யோஜனா 4 மே 2017. சட்டாட் திட்டம் அக்டோபர் 2018. துரு பிஎம் புதுமையான கற்றல் திட்டம் 10 அக்டோபர் 2019. பிரதான் மந்திரி அன்னதாத்தா ஆயி சனரக்ஷன் அபியான் பிரைம் மினிஸ்டர் ஆஷா திட்டம் செப்டம்பர் 2018. பிரதான் மந்திரி ஜன்ஜாதிய உன்னத் கிராம அபியான் 23 ஜூலை 2024. உலகளாவிய முக்கியத்துவம் வாய்ந்த விவசாய பாரம்பரிய அமைப்புகள் எந்த அமைப்பால் தொடங்கப்பட்டன? FAO. ஊக்கமருந்து சோதனையில் தோல்வியடைந்ததற்காக 8 ஆண்டுகள் தடை செய்யப்பட்டவர் யார்? ஷிவ்பால் சிங். ரைசிங் நார்த் ஈஸ்ட் இன்வெஸ்டர்ஸ் உச்சி மாநாடு எங்கு தொடங்கப்பட்டது? புதுதில்லி. இந்தியாவில் MSMEகளுக்கு சமபங்கு ஆதரவை வழங்குவதற்காக இந்திய அரசு தொடங்கிய திட்டத்தின் பெயர் என்ன? SRI நிதி திட்டம். 2025ஆம் ஆண்டுக்கான FIBA மகளிர் ஆசிய கோப்பைக்கான தூதராக நியமிக்கப்பட்டவர் யார்? மியாவ் லிஜி. பில்கிஸ் மிர் பாரிஸ் ஒலிம்பிக் நடுவர் குழுவில் இடம்பெற்ற முதல் இந்திய பெண். கலிகேஷ் நாராயண் சிங் இந்திய தேசிய துப்பாக்கி சங்கத்தின் தலைவர். தேவஜித் சைக்கியா BCCI உடைய செயலாளர். பகதூர் சிங் சகோ இந்திய தடகள கூட்டமைப்பின் தலைவர். ஷம்மி சில்வா ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலுடைய தலைவர். 2025ஆம் ஆண்டு விளையாட்டுக்கான ஆஸ்டூரியாஸ் இளவரசி விருது பெற்றவர் யார்? செரீனா வில்லியம்ஸ். ரோட்ரி மற்றும் ஐத்தான பொன்மதி பாலண்டியார் விருதும் ஃபிஃபா சிறந்த வீரர்கள் விருதும் வாங்கியிருக்காங்க. ஹர்மன் பிரீத் சிங் ஹாக்கி ஸ்டார் விருதுகள்ல ஆண்டின் சிறந்த ஆண்களுக்கான வீரர் விருது வாங்கியிருக்காங்க. ஹர்மன் பிரீத் சிங் மற்றும் சவிதா பூனியா ஹாக்கி இந்தியா ஆண்டு விருதுகள்ல சிறந்த ஆண்களுக்கான மற்றும் பெண்களுக்கான பல்பீர் சிங் சீனியர் விருது வாங்கியிருக்காங்க. லாரஸ் உலக விளையாட்டு விருதுகள்ல மாண்டோ டூப்ளாண்டின்ஸ் ஆண்டின் சிறந்த விளையாட்டு வீரர் விருதும் சைமோன் பைல்ஸ் ஆண்டின் சிறந்த விளையாட்டு வீரர் பெண் விருதும் வாங்கியிருக்காங்க. IPL-இல் 3000 சிக்சர்களை அடித்த முதல் இந்திய கிரிக்கெட் வீரர் யார்? ரோஹித் சர்மா. உலகக்கோப்பையில் 50 சிக்சர்கள் அடித்த முதல் பேட்ஸ்மேன் ரோஹித் சர்மா. கிரிக்கெட்டின் 3 வடிவங்களிலும் 100 விக்கெட்களை வீழ்த்திய இளைய பந்து வீச்சாளர் ஷாகின் ஷா அப்ரிதி. 200 விக்கெட்களை விரைவாக வீழ்த்திய இந்திய பந்து வீச்சாளர் ஜஸ்பிரித் பும்ரா. T20 கிரிக்கெட்டில் இந்தியாவின் அதிக ரன்கள் எடுத்த விக்கெட் கீப்பர் தினேஷ் கார்த்திக். IPL-இல் 1000 பவுண்டரிகள் மற்றும் சிக்சர்கள் அடித்த முதல் வீரர் விராட் கோலி. PMO பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆபீஸ் த்ரூ த இயர்ஸ் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? ஹிமான்ஷு ராய். அருண் ஷோரி புதிய ஐகான் சவர்கர் மற்றும் உண்மைகள் அப்படிங்கிற புத்தகம் எழுதியிருக்காங்க. நமிதா கோகலே செவ்வாய் கிரகத்தில் வாழ்க்கை சேகரிக்கப்பட்ட கதைகள். ஆறுமுகம் மற்றும் எரோல் டிகூஸ் மகிமின் அணிவகுப்பு. PS ராமன் லியோ சென்னை சூப்பர் கிங்ஸின் சொல்லப்படாத கதை. சஞ்சீவ் சோப்ரா சிறந்த சமரசவாதி லால் பகதூர் சாஸ்திரி மற்றும் இந்தியாவின் மாற்றம். அருண் சிங்கால் மற்றும் தேவேந்திர குமார் ஷாஃப்மா ராமானுஜன் ஒரு சிறந்த கணிதவியலாளரின் பயணம். உலகின் முதல் விலங்கு சுகாதார அறிக்கை 2025 வெளியிட்ட அமைப்பு எது?
WOAH, அதாவது வேர்ல்டு ஆர்கனைசேஷன் ஃபார் அனிமல் ஹெல்த்னு சொல்லக்கூடிய அமைப்பு. வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம்னு சொல்லக்கூடிய அமைப்பு குளோபல் ரிஸ்க் ரிப்போர்ட் அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. பாம்பே நேஷனல் ஹிஸ்டரி சொசைட்டி ஏஷியன் வாட்டர்பர்ட் சென்சஸை வெளியிட்டிருக்காங்க. இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் வேர்ல்ட் சோஷியல் ப்ரொடெக்ஷன் ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. நித்தி ஆயோக் அன்லாக்கிங் 25+ பில்லியன் எக்ஸ்போர்ட் பொட்டன்ஷியல் ரிப்போர்ட் அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. USTR, அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ட்ரேட் ரெப்ரசன்டேட்டிவ் அமைப்பு 1989 வெளியாச்சு. இந்த அமைப்பு ஸ்பெஷல் 301 ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. 2026 ஆசிய பளுதூக்குதல் சாம்பியன்ஷிப்பை நடத்தும் நகரம் எது? குஜராத்ல அகமதாபாத். 2026 உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் இந்தியா நடத்த போறாங்க. 2025 பேட்மிண்டன் வேர்ல்டு ஃபெடரேஷன் உலக ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் நடத்த போறாங்க. அப்புறம் சர்வதேச ஹாக்கி கூட்டமைப்பு ஆண்கள் ஜூனியர் உலகக்கோப்பை, கொக்கோ உலகக்கோப்பை 2025 இந்தியா. 2025 ISSF ஜூனியர் வேர்ல்ட் கப். 12வது பாரா தடகள உலக சாம்பியன்ஷிப் ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம் டெல்லியில நடந்து முடிஞ்சிருக்கு. ஆசிய ஹாக்கி கோப்பை பீகார் நடத்த போறாங்க.